இலக்குவன் இறந்தது கண்டு ராமன் தனது புலம்பலை பெரிதளவிலே எடுத்து முன்வைக்கின்றான். அந்த பகுதியை பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த பாட்டு. வென்றனன் அறக்கரை வேரும் வீந்து அறக்கொன்றனன் அயோத்தியை குறுகினேன் குணத்து இன்துணை எம்பியை இன்றி யான் உளேன் நன்று அரசு ஆளுமா சால நன்று அரோ. அறக்கரை வென்றனன், அறக்கரை வெற்றி கொண்டதன் பிறகு வேரும் வீந்து அறக்கொன்றனன், அவர்களை வேரோடு அற்று போகுமாறு கொன்றதன் பின்பு அயோத்தியை குறுகினேன், நான் அயோத்திக்கு சென்றால் என்னாகும்? குணத்தியின் துணை தம்பியை இன்றி நற்பண்புகள் நிறைந்திருக்கக்கூடிய என்னுடைய தம்பியாகிய இலக்குவன் இல்லாமல் யான் உளேன் நன்று, நான் மட்டும் உயிரோடு அயோத்தியில அரசாளுவது எந்த விதத்தில் பொருத்தமாயிருக்கும்? அரசு ஆளுமா சால நன்று, நான் மட்டும் தனியனாய் அயோத்திக்கு சென்று அரசாளுதல் என்பது பரவாயில்லை, எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு நிலையாய் இருக்குமா? அதை காட்டிலும் நான் மரணம் அடைவதே மேல். படி இனது ஆதலின் யாதும் பார்க்கிலன் முடிகுவன் உடன் என முடிய கூறலும் அடியினை வணங்கிய சாம்பான் ஆழியாய் நொடிகுவது உளது என நுவல்வது ஆயினான். தன்னுடைய மரணத்தை தேடிக்கொள்வதே சாலச் சிறந்ததுன்னு ராமன் முடிவு செய்து அதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள முன் வருகிறான். அப்பொழுது ஜாம்பவான் தடுக்கிறான். படி எனது ஆதலின் யாதும் பார்க்கிறேன், என் நிலைமை இவ்வாறு இருப்பதினால் பின் விளைவுகளை நான் இனி பார்க்க போவதில்லை. இலக்குவனே போயாயிற்று, இனி நான் இருந்து என்ன செய்ய போகிறேன்? உடன் முடிகுவன் என முடிய கூறலும், உடனே நான் இறப்பதற்கு முயலப் போகிறேன், என் மரணத்தை யார் ஒருவரும் தடுக்க இயலாது என்று அவன் முயன்ற பொழுது அடியினை வணங்கிய சாம்பான், அவ்வாறு எண்ணிய கூறிய ராமனினது திருவடிகளிலே விழுந்து வணங்கிய ஜாம்பவான், ஆழியாய் சக்கரப்படையை தாங்கியவனே, நொடிகுவது உளது என நுவல்வது ஆயினான். நான் உனக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது, அதை சற்று கேள் என்று சொன்னான். உன்னை நீ உணர்கிலை, அடியேன் உனை முன்னமே அறியுவேன். மொழிதல் தீது அது என் எனில் இமையவர் எண்ணுக்கு ஈனம் ஆம், பின்னரே தெரிகுதி தெரிவையில் பெற்றியுவது. இந்த பாட்டுக்கு எவ்வளவு ஆழமான பொருள் தர வேண்டும் என்பது இந்த பாட்டினுடைய போக்கினை உணர்ந்த பின் தான் தெரியும். ஜாம்பவான் யுகம் கடந்து நிற்கக்கூடியவன்னு முன்பே சொல்லிட்டோம். இந்த ராமாவதாரத்துக்கு முன்பு இருந்த பரசுராம அவதாரம், அதற்கு முன்பு எடுத்த வாமன அவதாரம், அதற்கு முன்பு தோன்றின நரசிம்ம அவதார காலத்திலிருந்து இருக்கிறோம். அதனால ஜாம்பவானுக்கு தெரிகிறது பரம்பொருள் தான் இங்கு நம் முன்னே ராமனாய் நிற்கிறதுன்னு. இது ராமனுக்கு தெரியாதான் ஒரு கேள்வியை கேட்கலாம். அதற்குத்தான் இத வகுப்புல நான் பல முறை சொல்லி இருக்கேன். அவதாரத்தினுக்கு என்று சில வரையறைகள் உண்டு. அந்த வரையறையில அடிப்படையானது 3 நிலைகள். பரம்பொருள் இந்த உலகினுக்கு வருகின்ற பொழுது சர்வ சக்திமானாய் வரலாம், சர்வ புத்திமானாய் வரலாம், சர்வஜனாய் வரலாம். எல்லாம் தெரிந்தவன் சர்வஜன். ராமாவதாரத்துல ராமனுக்கு சர்வ சக்தி உண்டு, சர்வ புத்தி உண்டு. ஆனால் அவன் எல்லாம் தெரிந்தவன் அல்லன். இந்த பலமுறை நான் சொல்லியிருக்கேன். என்ன காரணம்னா, ஒரு அவதாரம் நிகழுகிறதுன்னா
அந்த அவதாரம் எடுக்கப்பட வேண்டிய சூழல், யார் மாட்டு எடுக்க வேண்டும், எத்துணை காலம் அந்த அவதாரம் இந்த உலகிலே இருக்க வேண்டும் என்பன போன்றவைகளையெல்லாம் பரம்பொருள் தீர்மானிக்கிறது. அப்படி எடுக்கக்கூடிய அவதாரத்துல நாம் எந்த அளவினுக்கு செயல்பட வேண்டும் என்றும் தீர்மானித்துதான் வருகிறது. அப்படி தீர்மானித்து வருவதனால ராமாவதாரத்துல ராமனுக்கு சர்வ ஆற்றல் உண்டு. எவ்வளவு பெரிய பகைவர்களையும் அவனால் வெல்ல முடியும். எல்லா விதங்களிலும் சீர்தூக்கி பார்த்து அறிவுரை வழங்குவதிலே ஆற்றல் மிக்கவன், சர்வ புத்திக்கு உரியவன். ஆனால் இனி என்ன நடக்க இருக்கிறது, அது எவ்வாறு நடக்கும் என்பது போன்றதாகிய பின்னர் வருவனவற்றை முன்கூட்டியே அறியக்கூடிய அந்த சர்வ யஜ்ஞனாய் அவனால் இருக்க இயலவில்லை ராமாவதாரத்தில். ஏனென்றால் ராமாவதாரத்தில் அசுரர்களை அழிப்பதற்கு இவன் ஒரு கருவியாக வருகிறான் என்றால், அந்த கருவி அழித்தல் என்ற செயலை செய்ய மட்டுமே தெரியும். அந்த அழித்தல் என்ற செயலுக்கு அடிப்படையே தனது துணையாகிய சீதையை பிரிவதும், அதனை ராவணன் எடுத்து செல்வதும், அதனால் போர் மூழுவதும், அதனை அடிப்படையாக கொண்டு அசுரரை அழிக்கத்தான் தான் அவதரித்திருக்கிறேன்றது அவனுக்கு தெரியாது. அதனாலதான் இந்த ஒவ்வொரு நிலையிலும் அவன் வருத்தப்பட்டான். சீதையோடு காட்டினுக்கு வருவதற்கு வருந்தினால் சீதை வேண்டாம் என்று கூறினான். சீதை வருவேன் என்ற உடனே ஏற்றுக்கொண்டான். காட்டில சீதையோடு வாழ்ந்தான். சீதை காட்டிலிருந்து சிறையெடுக்கப்பட்டால் தவித்தான், தடுமாறினான். இது இந்த அவதாரத்தின் நோக்கம். ஆகவே ராம அவதாரம் என்பது சர்வஜனாக இருக்க முடியாது. அதை உணர்ந்த ஜாம்பவான் பேசுறான், உன்னை நீ உணர்கிலை ராமனே, நீ அவதாரத்தினது நோக்கத்தினை அறிந்திருக்கிறாயே ஒழிய நீதான் பரம்பொருள் என்கின்ற உணர்வு உனக்கு இல்லை, இருக்காது. ஒரு பக்தனுக்கு தெரியும் தான் வழிபடக்கூடியவன் பரம்பொருள். ஆனால் அந்த பரம்பொருளுக்கு தான் பரம் தன்மை உடையவன் என்று அந்த அவதாரத்தில் வெளிக்காட்டாது. இது நடைமுறையில நம்ம நிறைய பார்க்கலாம். நடைமுறையிலேயே நாம் எங்காயிலும் வெளியே செல்லுகிறோம்னா நம்முடைய ஆற்றல் என்ன என்பதை காட்டிலும் நாம் இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்றாற்போல் நாம் நம்முடைய திறனை வெளிப்படுத்திட்டு அமைதியா இருந்துரும். ரொம்ப பெரிய நிலைகள்ல இந்த அவதாரங்கள் நிகழுகின்ற பொழுது சர்வஜனாக ஒவ்வொரு அவதாரமும் இருக்க தலைப்பட்டால் நடக்கக்கூடிய முடிவிலே சுவாரஸ்யம் இருக்காது. அதனால இங்க பேசுறான், அடியனேன் உன்னை முன்னமே அறிகுவேன். நான் உன்னை வழிபடக்கூடிய அடியவனாய் இருந்தாலும் நான் உன்னை முன்னமே அறிகுவேன்னா, இதற்கு முன் நீ எடுத்த பல அவதாரங்களிலும் நான் உன்னை பார்த்திருக்கிறேன். மொழிதல் தீது என் எனில் இமையவர் எண்ணுக்கு ஈனம்மாம், அதை கூறுதல் நன்றன்று, ஏனென்றால் வானவர் எண்ணத்திற்கு குறைவாகும். எப்படி நீ யார் என்பது நான் என்னால் விளக்க முடியும், எனக்கு அந்த ஞானம் உண்டு. அதை நான் சொல்லிட்டேன்னா வானவர்கள் ராவணனை அழிக்க ராமன் தான் வந்திருக்கிறான், அவன் பரம்பொருளினது அம்சம்னு உண்மை அவர்களுக்கு தெரிந்ததுன்னா உன் மீது அவர்களுக்கு உண்டான ஈடுபாடு குறையும். இது ஒரு ஆபத்து. எவ்வளவு பெரிய ஆற்றலுக்கு உரியவன்னு தெரிஞ்சு போச்சுன்னா இந்த இடத்துல நீ போய் வெல்லுதல் என்பது எளிது. ஆகவே உன்னை இவ்வாறு நாங்கள் ஏன் புகழ வேண்டும்னு தெரியலன்னு ஒதுங்கிடும். அதனால எண்ணுக்கு ஈனம் பின்னரே தெரிகுதி தெரிவு இல் பெற்றியோய், உன் தன்மையை
பின்னர் நீயே தெரிந்து கொள்வாய். எவராலும் தெரிந்து கொள்ள முடியாத அளத்திற்கு அரிய ஆற்றல் உடைய ராமனே, நீ அவதாரம் என்பதை பின்னர் தெரிந்து கொள். அதாவது ரொம்ப அழகான இடம். எல்லா இடங்கள்லையும் பரமன் பெரியவனா பக்தன் பெரியவனா? பக்தன் தான் பெரியவன் எப்பொழுதுமே. பரமன் அந்த பக்தனுக்குள் அடக்கம். ஆகவே பக்தன் உணர்ந்த அளவு போல பரமன் தன்னை தான் உணர முடியாது. ஔவையாருடைய பழைய பாடல் ஒன்று உண்டு. பெரியது எதுன்னு முருகன் கேட்டதாகவோ இல்லையோ இப்படி எழுதப்பட்டிருக்கு ஒரு பாட்டு. பெரியது கேட்கின் அறிவடி வேலோய், பெரிது பெரிது புவனம் பெரிது. உலகம் ரொம்ப பெருசு. அந்த உலகத்தை காட்டிலும் பெரியது எது? ஆதிசேஷன். ஆதிசேஷன் அம்மையினுடைய சிறுவிரல் மோதிரம். அம்மையோ இறைவரில் பாதி. அந்த இறைவனோ அடியவர் உள்ளத்தில் அடக்கும். ஆகவே பெரியது எது என்றால் அடியவர். இது ஔவையாரினுடைய அழகான விளக்கம். ஆகவே பரம்பொருளை அடியவன் உணர்ந்தது போல பரம்பொருளை அறிய முடியாது. இதுதான் மிகப்பெரிய ஆற்றல். அதனால ஜாம்பவான் ரொம்ப அழகா சொன்னா, உன்னினுடைய பெருமை உனக்கு தெரியாது, நீ பரம்பொருள் என்ற உண்மை எனக்கு தெரியும். ஏனென்றால் உன்னுடைய பழைய அவதாரங்களிலிருந்து நான் வருகிறேன். ஆகவே நீயே இவ்வாறு மனம் தளர்ந்து உன் வாழ்க்கையை முடித்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுவதில் எந்த ஒரு பொருளும் இல்லை. அதனால பயனில்லை, சொல்லாத. அம்புயத்து அயன் படை ஆதல் தேறினேன், உம்பியை உலப்பு அரும் உருவை ஊன்றிட வெம்போர்க்களத்திடை வீத்தது வென்றியால் எம்பெரும் தலைவ ஈது எண்ணம் உண்மையால். எம்பெரும் தலைவ, எம்முடைய பெருமை சான்ற தலைவனே பரம்பொருளேன்னு அர்த்தம். வெம்பு போர்க்களத்திடை, வெம்மை மிக்க இந்த போர்க்களத்துல உலப்பு அரும் உருவை ஊன்றிட, அழிப்பதற்கரிய உடலில் ஆழ பதிந்து உம்பியை வீழ்த்த வென்றியால் உனது தம்பியாகிய இலக்குவனை வீழ்த்தியது வெற்றியினால். எது தெரியுமா? அம்புயத்து அயன் படை ஆதல் தேறினேன். அது இந்திரஜித்தனால் ஏவப்பட்ட அழகிய தோள்களை உடைய பிரம்மனது கணை என்று அறிந்தேன். இது எண்ணம் உண்மையால், என்னுடைய இந்த எண்ணம் உண்மை என்று தெரிந்தால் கவலைப்படாத. அதிலிருந்து உம்பியை காப்பாற்றுவதற்கு உண்டான ஏற்பாடை நான் செஞ்சுட்டேன். அன்னவன் படைக்கலம் அமரர் தானவர் தன்னையும் விடின் உயிர் குடிக்கும் தற்பர உன்னை ஒன்றும் இழைத்திலது ஒழிந்து நீங்கியது இன்னமும் உம்மை ஒன்று எண்ண வேண்டுமோ? நீ பரம்பொருள்ன்றது உனக்கு புரியலையா? பிரம்மனால் ஏவப்பட்ட அந்த பிரம்மனுக்கு உரிய அத்திரமாகிய பிரம்மாஸ்திரத்தை இந்திரஜித்தன் ஏவிய பொழுது எல்லோரையும் அது அழிக்க வல்லது. அது உன்னை அழிக்கவில்லை என்பதிலிருந்தே தெரிந்து கொள்ள வேண்டாம் நீ மேலான பரம்பொருள் என்று. அன்னவன் படைக்கலம் விடின், அந்த பிரம்மனினுடைய படைக்கலமாகிய பிரம்மாஸ்திரத்தை யாரேனும் ஒருவர் எய்தால் அமரர் தானவர் தன்னையும் உயிர் குடிக்கும். தேவர்களை அசுரர்களை என்கின்ற எண்ணக்கூடிய எல்லோருடைய உயிரையும் அது எடுத்துவிடும். ஆகவே தற்பர உன்னை ஒன்றும் இழைத்துள்ளது. அப்படிப்பட்ட பிரம்மாஸ்திரம் எல்லா பொருளுக்கும் மேலானவனே உன்னை ஒன்றும் செய்யவில்லை, ஒழிந்து நீங்கியது, உன்னை விலக்கி விட்டுவிட்டது. இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் அல்லவா, பிரம்மாஸ்திரமும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்றால் பிரம்மனை காட்டிலும் நீ மேலானவன். இன்னமும் ஓமை ஒன்று எண்ண வேண்டுமோ? எனவே இந்த பிரம்மாஸ்திரம் என்பதை காட்டிலும் நீ வலிமை மிக்கவன், பிரம்மனை காட்டிலும் நீ ஆற்றல் மிக்கவன் என்று சொல்லுவதற்கு வேறு எதனா நான் சான்று காண்பிக்கணுமா? ஆகவே நீ பரம்பொருள் என்று உணரவில்லையா? பெருந்திரள் அனுமன் ஈண்டு உணர்வு பெற்றுள்ளான், அருந்துயர் முடிக்குறும் அளவில் ஆற்றலான்,
மருந்து இறை பொழுதினில் கொணரும் வாய்மொழி பொருந்தினன் வடதிசை கடிது போயினான். இருக்கக்கூடிய நிலையை ரொம்ப அழகா விளக்கினார். பெருந்திரள் அனுமன் ஈண்டு உணர்வு பெற்றுள்ளான். பெருமைக்கு உரிய ஆற்றலை பெற்றிருக்கக்கூடிய அனுமன் இப்பொழுது தன் நினைவு எய்த பெற்றான். அருந்துயர் முடிக்குறும் அளவு இல் ஆற்றலன். நமக்கு ஏற்பட்டுள்ள இந்த துன்பச் சூழ்நிலையை முற்றிலுமாக தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் அவன் ஒருவனிடம்தான் இருக்கிறது. அப்படிப்பட்டவனை மருந்து இறை பொழுதினில் கொணரும் வாய்மொழி பொருந்தினான். இறந்தவர்களை மீட்டும் உயிர்ப்பிப்பதற்கு உண்டான சஞ்சீவி என்கின்ற மருந்தை இமை பொழுதிலே கொண்டு வருகிறேன் என்று சொல்லி வடதிசைக்கு போயிருக்கான். வடதிசை கடிது போயினான். வடதிசையில் அந்த மருந்து இருக்கிறது, அதை எடுத்து வருவதாக விரைவாக சென்றிருக்கிறான். வந்து விடுவான், கவலைப்படாத. பனிவரை கடந்தனன் பருப்பதங்களின் தனி அரசு அதன் புறம் தவிர்ந்து சார்ந்துளான். இனி ஒரு கணத்தினில் வந்து எய்தும் ஈண்டுறும் துணிவரு துன்பம் நீ துரத்தி தொல்லையோய். பனிவரை கடந்தனன், இமயமலையை கடந்து போயிருக்கான். பருப்பதங்களின் தனி அரசு அதன் புறம் தவிர்ந்து, மலைகட்கெல்லாம் ஒப்பற்ற அரசாகிய மேருமலையினது புறத்தையும் கடந்து அதனையும் தாண்டி சார்ந்துடான். அம்மருந்து மலையை சார்ந்து இருக்கிறான். போயிட்டான் அந்த மருந்து மலை கிட்ட. இனி ஒரு கணத்தில் வந்து எய்தும், இன்னும் ஒரு சில நொடிகள் இங்க வந்துருவான். தொல்லையோய் பழமையானவனே, இண்டுறும் துணிவரு துன்பம் நீ துரத்தி. இங்கு நீ அடைகின்ற மனம் கலங்குதற்கு உண்டான எந்த நிகழ்ச்சியும் இனி நடக்காது, கவலை கொள்ளாதே. இலக்குவன் மட்டுமன்று, எல்லோராலும் உயிர்ப்பிக்கப்படுவார். தைரியமாறு. நீ நினைக்கிற அளவுக்கு எந்த ஒரு துன்பமும் இங்கு நிகழ்ந்து விடவில்லை. யானலால் எந்தையாய் உலகை ஈன்றுளான் தானலால் சிவனலால் நேமி தாங்கிய கோணலால் அனைவரும் உணரும் கோளிலர் வேணிலான் மேனியாய் மருந்தை மெய்வுற. வேணிலான் மேனியாய் வசந்த காலத்திற்கு இறைவனாகிய மன்மதன் போன்ற மேனி அழகு உடைய ராமனே, யானலால் எந்தையாய் உலகை ஈன்றுளான் தானலால். யான் அல்லது என் தந்தையாய் உலகை படைத்தவனாகிய பிரம்மன் அல்லது சிவனலால் நேமி தாங்கிய கோணலால். சிவனும் சக்கரப்படையை தரித்த திருமாலும் தவிர எனைவரும் மருந்தை மெய்யூற உணரும் கோளிலர். மற்றுள்ள எத்தன்மையோரும் அம்மருந்தை மெய்மையாக உணரும் தன்மையர் அல்லர். அந்த சஞ்சீவி மருந்த இனம் கண்டு கொள்ளணும்னா இந்த 3 தெய்வங்களால தான் முடியும். அப்ப எப்படி இந்த மருந்தை பற்றி அனுமனுக்கு நான் சொன்னேன்னு விளக்கம் கொடுத்தான். ஆர்கலி கடைந்த நாள் அமிழ்தின் வந்தன கார்நிறத்து அண்ணல் தன் நேமி காப்பன மேருவின் உத்தர குருவின் மேல் உள யாரும் மற்ற உணர்கிலா அரணம் எய்தினர். அந்த மூலிகை எங்கிருந்து வந்தது தெரியுமா? ஆர்கலி கடைந்த நாள் அமிழ்தின் வந்தன. அம்மருந்துகள் திருப்பார்கடலை கடைந்த காலத்து அமிழ்தினோடு தோன்றியவை அந்த மூலிகைகள். கார்நிறத்து அண்ணல் தன் நேமி காப்பன, மேக வண்ணனாகிய ராமனது படையாகிய அல்லது திருமாலின் படையாகிய சக்கரப்படையால் பாதுகாக்கப்படுவன. மேருவின் உத்தரகுருவின் மேல் உள்ள, மேருவின் வடபால் உள்ள உத்தரகுரு நாட்டிற்கும் அப்பால் உள்ளது. யாரும் மற்ற உணர்கிலா அரணம் எய்தின. யாரும் நெருங்கி அறிய இயலாத வண்ணம் பாதுகாப்பினுக்கு உரியன. அது அனுமனை போன்றோர்களால தான் காண முடியும், எடுத்து வர முடியும். தோன்றிய நாள் முதல் யாரும் தொட்டில ஆன்ற பேர் அண்ணலே அவற்றின் ஆற்றல் கேள். 3 என ஒன்றிய உலகம் முன்னை நாள் ஈன்றவன் இறப்பினும் ஆவி ஈயுமால். என்ன அழகான இடம். தோன்றிய நாள் முதல் யாரும் தொட்டில. அம்மருந்துகள் பார்க்கடலிலிருந்து தோன்றிய நாள் முதல் யாராலும் தொடப்படாதவை. ஆன்ற பேர் அண்ணலே அவற்றின் ஆற்றல் கேள். விரிந்த புகழுடைய ராமனே, அந்த சஞ்சீவி மருந்தினுடைய ஆற்றல் எத்தகையது தெரியுமா? 3 என ஒன்றிய உலகம். 3 என்று சொல்லக்கூடிய பாதாளம், பூ உலகம், வானுலகம் என்ற இந்த 3 உலகங்களை
முன்னை நாள் ஈன்றவன் இறப்பினும் ஆவி ஈயுமால். இந்த 3 உலகங்களை படைத்தவனாகிய பிரம்மனே இறந்து போனாலும் அவனுக்கும் இது உயிரை கொடுக்கும். எப்படி தெய்வங்களே இறந்து போனால் அந்த தெய்வங்களுக்கே உயிர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவை இந்த சஞ்சீவி மருந்துகள். ஆகவே சல்லியம் அகற்றுவது ஒன்று, சந்துகள் புல்லுற பொருத்துவது ஒன்று, போயின நல்லுயிர் நல்குவது ஒன்று, நல் நிறம் தொல்லையது ஆக்குவது ஒன்று தொல்லையோய். 4 நிலையில் அந்த மருந்து வேலை செய்யும். எப்படி? தொல்லையோய் பழமையானவனே, நாரணன் பழமையானவன். சல்லியம் அகற்றுவது ஒன்று, அம்மருந்துகள் உடம்பினுள் புகுந்துள்ள அம்புகளை நீக்கிவிடும். இதெல்லாம் தான் ஆச்சரியம். அந்த கால போர் முறையில எதிரிகளினால் எய்யப்படக்கூடிய அம்பு இருக்க பாய்ந்த வேகத்துல உள்ளே சென்று பதிந்து முறிந்து விடும். உள்ளேயே அந்த உலோக துண்டு இருக்கும். இன்றைக்கு நிறைய நாம போர்க்களங்கள்ல பார்க்கலாம். அந்த உலோக துண்டுகள் உடல்ல இருக்கும். அதை மிக கவனத்தோடு எடுக்க வேண்டும். இல்லைன்னா அந்த உலோகம் நச்சுத்தன்மையை உள்ளிருந்து கொடுக்கும். அதனால இந்த சஞ்சீவி என்கின்ற மருந்துக்கு என்ன ஆற்றல் உண்டா? யாரேனும் உடம்பில் ஆயுதங்கள் பாய்ந்து அந்த ஆயுதங்கள் அங்கேயே தங்கிவிட்டால் அதை வெளியே கொண்டு வரும். அடுத்து சந்துகள் புல்லுற பொருத்துவது ஒன்று, மூட்டுக்கள் பொருந்துமாறு பொருத்துவது ஒன்று. கை கால்களினுடைய இணைப்புகள் நீக்கப்பட்டிருந்தால், கால் முட்டி கை முட்டி இவைகளெல்லாம் கழன்றிருந்தால் அவைகளை பொருத்தமர சேர்த்து இயக்கக்கூடிய ஆற்றலை தரவல்லது. போயின நல்லுயிர் நல்குவது உண்டு ஒன்று, போன உயிர்களை மீட்டு அந்த சஞ்சீவி மூலிகை தரும். இறந்தவர்களுக்கு உயிரை தரும். நல்நிறம் தொல்லையது ஆக்குவது ஒன்று, பழைய வலிமையை போர்க்களத்திலோ மற்ற ஏதாயிலும் ஒன்றின் காரணமாக நீங்கள் இழந்த வலிமையை மீட்டும் அது தரும். இந்த 4 நிலை கம்பன் சொன்னான்ல, யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு மருத்துவத்துல நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மருந்து இந்த 4 நிலைகள்ல தான் செயல்படுறது. மருத்துவற்ற போய் நீங்க உடலை காட்டி பரிசோதித்து அவர் மருந்து கொடுக்கிறார்னா, ஒரு நாளைக்கு 2 வேளை என்று 5 நாள் உண் என்கின்றது. முதல்ல நீங்க அந்த மருந்தை உண்ணும் போது உங்களுக்குள் இருக்கக்கூடிய கிருமியை அது அழிக்கும். வைரஸ்ன்னு சொல்லலாம். அந்த நோய் தரு கிருமியை அழிக்கும். எப்படி உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆயுதத்தை எடுப்பது போல அந்த கிருமிகளை அழிக்கும். அடுத்து இதுகாரும் அந்த கிருமி உடல்ல இருந்து உடலினுடைய பல உறுப்புகளை ஏதாயிலும் சேதப்படுத்தி இருந்தால் அந்த சேதத்தை மருந்து குணமாக்கும். அது 2வது நாள் டோசேஜ். 3வது, இனி அது போன்றதாகிய நோய் கிருமிகள் நம்மை தாக்காமல் இருக்க அது ஒரு தற்காப்பாக நிற்கும். 3வது நாள். 4, 5வது நாள் இந்த நோயினால் நாம் இழந்த பொலிவு ஆற்றல் இவைகளை மீட்டும் அது உருவாக்கித்தது. ரெக்கவர் பண்ணி கொடு. ரெக்கூப்பிங் ஸ்டேஜ். எவ்வளவு தெளிவா யோசிச்சு கம்பன் எழுதுனா பாருங்க. ஒரு மருந்துன்னா இன்று வரைக்கும் இந்த 4 வேலையை செய்யணும். நோய் கிருமியை நீக்கணும், கிருமியினால் ஏற்பட்ட பாதிப்பை நீக்கணும், அதனால் இழந்த உடல் வலுவை பாதுகாக்கணும், மேலும் இழந்த வலுவை பொலிவை ஆற்றலை மீட்டு தரும். ஒரு மருந்துன்னு சொன்னா இந்த 4 நிலைகள் செயல்பட்டாதான் மருந்து. இதெல்லாம் எவ்வளவு தெளிவா ஒரு கவிஞன் யோசிக்கிறான்னு பாருங்க. இல்லைன்னா சஞ்சீவின்ற மருந்து இறந்தவரை மீட்டு எழுப்பிக்கும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். கம்பன் ரொம்ப சாமர்த்தியமா இந்த இடங்கள்ல தனக்கு தெரிந்த
அந்த மருந்து பற்றின செய்திய சஞ்சீவியோடு தொடர்பு படுத்தி ஒரு மருந்துன்னா இப்படி செயல்படணும். அது யார் மூலமா சொல்ல வைக்கிறான்? ஜாம்பவான். ஜாம்பவான் யாரு? பல யுகங்களை கடந்து நிற்கிறான். சரி, வருவது திண்ணம் நீ வருந்தல் மாருதி தரு நெறி தருமமே காட்ட தாழ்கில அருமையது அன்று என அடி வணங்கினான் இருமையும் துடைப்பவன் ஏம்பல் எய்தினான். வருவது திண்ணம் நீ வருந்தல், மருந்துகள் வருவது உறுதி. அனுமன் போயிருக்கான், நிச்சயமா கொண்டு வருவான் உறுதி. நீ வருந்தாதே, கவலையே படாத. மாருதி தருநெறி தர்மமே காட்ட தாழ்கிலன், அனுமன் கொண்டு வரும் வழியினை தர்ம தேவதையே காட்டும். காலம் தாழ்த்தாமல் அனுமன் அந்த மருந்தோடு வருவான். அருமையது அன்று என அடிவணங்கினான். இந்த மாதிரி அரிய செயலை செய்வது அனுமனுக்கு பெரிய விஷயமே அல்ல. ஏன்? நீ பணித்ததினால் கடல் கடந்து சீதையை தேடி வந்து உன்னிடம் பேசியவன். ஆகவே இந்த அருமையான வேலையெல்லாம் அவனுக்கு ரொம்ப எளிமையாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உடையவன். ஆகவே நீ கவலை கொள்ளாதே என்று ஜாம்பவான் ராமனது திருவடிகளை வணங்கி இருமையும் துடைப்பவன் ஏம்பல் எய்தினான். தன்னை அடைந்தவர்களினது இம்மையையும் மறுமையையும் தர வல்லவனாகிய ராமன். ஏம்பல்னா மகிழ்ச்சி, இதெல்லாம் ஒரு புது சொல். ஏம்புதல் என்றால் மகிழ்ச்சி கொள்ளுதல். இந்த சொல்லலாம் நம்ம இழந்துட்டு இப்ப ஞாபகம் வச்சுக்கலாம். ஆகவே ஏம்பல் எய்தினான். மனதுக்குள்ள ஒரு தெளிவு வந்தது, நிறைவு வந்தது, மகிழ்ந்தான். இந்த மகிழ்ச்சி உருவான நேரத்துல அனுமன் உள்ள நுழையிறான். பொன்மலை மீது போய் போக பூமியின் நல் மருந்து உதவும் என்று உரைத்த நல் உரைக்கு அன்வயம் இல்லை என்று அயிர்க்கின்றேன் அலேன் என்னலும் விசும்பிட எழுந்தது அங்கு ஒலி. பொன்மலை மீது போய் போக பூமியின், பொன்மலையாகிய மேருமலையின் மேலாக சென்று போக பூமிக்கு அப்பால் உள்ள நல் மருந்து உதவும் என்று உரைத்த நல் உரைக்கு, நல்ல மருந்தை அனுமன் உதவுவான் என்று நீ சொன்ன நல்ல சொல்லுக்கு அன்வயம் இல்லை என்று அயிர்க்கின்றேன் அலேன் என்னலும், பொருத்தம் இல்லை என்று நான் ஐயுறவு கொள்ளவில்லை. ஜாம்பவானே, நீ சத்தியத்தை தான் பேசுகிறாய் தெரியும். அனுமனும் நிச்சயமாக கொண்டு வருவான், நான் நம்புகிறேன். ஆகவே எனக்கு இனி கவலை இல்லை என்று ராமன் சொன்ன உடனே அங்கு விசும்பிடை ஒலி எழுந்தது. அங்கே வானத்திலே ஒரு பெரியதோர் ஆரவார ஒலி கேட்டது. கடல் கிளர்ந்து எழுந்து மேல் படர கார்வரை இடை இடை பறிந்து விண் ஏற இற்று இடை தடை இலது உடற்றுரு சண்ட மாருதம் வடதிசை தோன்றிய மறுக்கம் வந்ததால். கடல் கிளர்ந்து எழுந்த மேல் படர், கடல் பொங்கி எழுந்து கரை கடந்து செல்லக்கூடிய நிலையிலும் கார்வரை இடை இடை பறிந்து விண் ஏற, கரிய மலைகள் நடுநடுவே பரியுண்டு இடையிலே முறிந்து விண்மேல் ஏறும். வர்ற வேகம், அனுமன் வர்ற வேகம். தடை இலது உடற்று சண்ட மாருதம், தங்கு தடையில்லாமல் வீசக்கூடிய புயல் காற்று போல வடதிசை தோன்றிய மறுக்கம் வந்ததால், வடதிசையிலிருந்து இப்படிப்பட்டதாகிய ஒரு சூழல் தோன்றியதை ராமன் உணர்ந்தான். அனுமன் அவ்வளவு வேகமா வரான். மீன் குலம் குலைந்து உக வெயிலின் மண்டிலம் தான் குலைந்து உயர் மதி தழுவ தன்னுழை மான்குலம் வெறு கொள மயங்கி மண்டி வான் தேன்குலம் கலங்கிய நரவின் சென்றவர். மீன் குலம் குலைந்தூக, அனுமன் வரக்கூடிய வேகத்துல வானத்துல நட்சத்திரங்கள் எல்லாம் இடம் மாறி தடுமாறி கீழே உதிர்ந்தனவன். வெயிலின் மண்டிலம் தான் குலைந்து உயர் மதி தழுவ, வெயிலினை உடைய சூரிய மண்டலம் நிலை கலங்கி சந்திரனோட போய் சேர்ந்து விட்டது. தன்னுழை மான்குலம் வெறு கொள, அந்த சந்திரனுடைய தோற்றத்தில் இருக்கக்கூடிய மான், பூமியிலிருந்து சந்திரனை பார்த்தா ஒரு மான் இருப்பது போல ஒரு பிரமை தோன்றும். அந்த மானானது அச்சம் கொள வான் தேன்குலம் கலங்கிய நரவின் மயங்கி மண்டி சென்றவாள். மேக கூட்டங்கள் தேன்கூட்டில் கலங்கி எழுந்த தேனீக்கள் போல
கலங்கி நெருங்கி சென்றனவும். கரிய நிறத்துல தேனீக்கள் இருக்கும். அதுபோல வானத்தில் இருக்கிற ஒவ்வொரு மேகமும் ஒரு சிறு தேனி போல காட்சி அளித்ததான் அந்த வேகத்துல அனுமன் வருகிறான். இந்த மேக கூட்டங்கள் எல்லாம் கலங்கி திரண்டு ஒன்று சேர்ந்தனவாம். வேர்த்துள தூரோடு விசும்பை மீச்சல போர்த்தன மலையொடு மரனும் முன்பு போல் தூர்த்தன வேலையை காலின் தோன்றலும் ஆர்த்தனன் அனையவர் அறந்தை ஆற்றுவான். வேர்த்தன தூரொடு விசும்பை மீச்சல போர்த்தன. வேரோடு கூடிய புதர்கள் வானத்தின் மேல் செல்லுமாறு மூடிக்கொண்டுள்ள மலையோடு மரனும் முன்பு போல் வேலையை தூர்த்தன. மலையோடு மரமும் அணை கட்டிய காலத்தை போல கடலை தூர்த்தன. இவனோடு பறந்து வந்த வேகத்துல மற்றைய மரங்கள் செடிகள் எல்லாம் கடல்ல விழுந்தது. அது முன்பு கட்டின பாலம் போல மற்றொரு பாலமாக அமைந்தன. காலின் தோன்றலும் காற்றின் மகனான அனுமனும் அனையவர் அறந்தை ஆற்றுவான் ஆர்த்தனன். அங்குள்ள ஜாம்பவான் முதலியோர் துன்பத்தை முன்கூட்டியே போக்குதற்காக ஆரவாரித்தான். நான் வந்து விட்டேன். ஒரு முன் ஒலி ஆரவாரத்தோட, நான் மருந்தோடு வந்து விட்டேன்னு சொல்ல முடியாது. இவன் எழுப்பின ஒலியை ஜாம்பவான் புரிந்து கொண்டான். அனுமன் மூலிகையோடு வந்து கொண்டு இருக்கிறான். அது ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். மழைகளும் கடல்களும் மற்றும் முற்றும் மண் உழையவும் விசும்பும் விசும்பவும் ஒலித்தற்கு ஒத்துள குழியின குமுறின கொள்கை கொண்டதால் உழுவையின் சினத்தவன் ஆர்த்த ஓசை. உழுவையின் சினத்தவன் ஆர்த்த ஓசை புலி போன்ற கோபத்தை உடைய அனுமன் ஆரவாரம் செய்த ஓசையானது மண் உழையவும் விசும்பவும் ஒலித்தற்கு ஒத்துள. தரையிடத்திலும் வானிடத்திலும் ஒலி சென்று சேர்ந்தது. பூமிக்கும் வானத்திற்குமாக அனுமனால் எழுப்பப்பட்ட ஒலி அப்படியே நிறைந்து காணப்பட்டதாம். கடல்களும் மழைகளும் மற்றும் முற்றும். கடல்களும் மழைகள்னா மழையை தரக்கூடிய மேகங்களும் மற்றும் அவை போல் ஒலி செய்தற்கு உரியனவாய் உள்ள அனைத்தும் எதெல்லாம் இந்த சப்தத்தை கேட்டு எதிரொலிக்குமோ எல்லாம் எதிரொலித்து ஆரவாரத்தை செய்தனவா. குழியின குமுறின கொள்கை கொண்டதால் ஒன்று சேர்ந்தனவாய் இயற்கையே பெரியதோர் ஆரவாரத்தை அங்கு ஏற்படுத்தியது. எரி திரை பெருங்கடல் கடைய ஏற்ற நாள் செரி சுடர் மந்தரம் தருதி சென்று என வெறிதுகொள் எனக்கொடு விசும்பின் மீச்சலும் உருவலி கலுழனே ஒத்து தோன்றின. கம்பன் கிட்ட இந்த ஆற்றல் இருக்கு பாருங்க, பிரமிக்கக்கூடிய ஆற்றல். இப்ப அனுமன் மலையை தூக்கிட்டு வரான். இந்த காட்சிய கம்பன் எதனோட ஒப்பிட்டான் தெரியுமா? பார்க்கடல் கடைஞ்ச பொழுது அவருக்கு தேவையான மந்திரமலையை நடுவில் கொண்டு நடனம். அதுதான் மத்தா செயல்பட்டது. மந்திரமலையை எங்கோ இருக்கிற மந்திரமலைய பார்க்கடல்ல கொண்டு வந்து வைக்கணும் இல்ல. அப்ப எல்லோரும் யாரை வேண்டினார்களா? கருடனை வேண்டினார்களா. ஆகவே மந்திரமலையை கருடன் தன் முதுகில சுமந்து கொண்டு பார்க்கடல்ல கொண்டு வந்து வைத்தானாம். ஆகவே பார்க்கடலை கடைந்த பொழுது மந்திரமலையை தன் முதுகிலே சுமந்து பறந்து வந்த கருடனை போல் இப்பொழுது அனுமன் சஞ்சீவி மலையை தன் கைகளிலே சுமந்து வருகிறான். எப்படி? எரிதிரை பெருங்கடல் கடையை ஏற்ற நாள். பெரியதாக அலையை வீசக்கூடிய பெரிய கடலாகிய திருப்பார்கடலை கடைதற்கு என்று வகுத்த நாள்ல செரி சுடர் மந்திரம் தருதி சென்று என நெருங்கிய ஒளியை உடைய மந்தரமலையை போய் கொண்டு வா என்று வெறிதுகொள் என கொடு விசும்பின் மீச்சலும் உள்ளீடு இல்லாத ஒரு எளிய பொருளோ என கண்டோர் கருதுமாறு முயற்சி ஏதுமே இல்லாமல் விளையாட்டாக கருடன் எடுத்துக்கொண்டு விண்மீது பறந்து வந்தது போல் உருவலி கலுழனே மிக்க வலிமை உடைய கருடனையே ஒத்து தோன்றினான் அனுமன் காணுதற்கு காட்சி தந்தார். அனாயாசமா கருடன் மேருமலையை தூக்கி வந்தது போல
இந்த சஞ்சீவி பர்வதத்தை, மருந்து மலையை அனுமனோ எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் அனாயாசமாக தூக்கி வந்தான். பூதலத்து அறவோடு மலைந்து போன நாள் ஓதிய வென்றியன் உடற்றும் ஊற்றத்தன் ஏதமில் இலங்கை கிரிகொடு எய்திய தாதையும் ஒத்தனன் உவமை தற்கு இலான். பூதலத்து அறவோடு மலைந்து போன நாள், பூவுலகின் கண்ணே ஆதிசேடனுடன் போர் செய்து சென்ற காலத்து, வாயுவுக்கும் ஆதிசேஷனுக்கும் சண்டை வந்துட்டது. ஓதிய வென்றியன் உடற்றும் ஊற்றத்தன், சிறப்பித்து கூறப்படும் வெற்றியை உடையவனும் போர் செய்யும் வலிமை உடையவனுமாகி ஏதமில் இலங்கை அங்கிரி கொடு எய்திய, குற்றமில்லாத இலங்கைக்கு இடமாக உள்ள திரிகூட மலையை பறித்து கொண்டு தென் திசை எய்திய தாதையும் ஒத்தனன் தற்கு ஓமையிலான், தன் தந்தையாகிய வாயுதேவனுக்கு இணையாக இருக்கின்றான், தனக்கு உவமையே இல்லாதவனாகிய அனுமன். தந்தையையும் வென்ற ஆற்றலோடு வருகிறான். அவ்வளவு பெரிய ஆற்றலோடு வந்த அனுமன் தோன்றினன் எனும் அச்சொல்லின் முன்னம் வந்து ஊன்றினன் நிலத்து அடி கடவுள் ஓங்கல் தான் வான் தனில் நின்றது வஞ்சர் ஊர் வர என்றிலது ஆதலின் அனுமன் எய்தினான். தெய்வத்தன்மை வாய்ந்த அந்த சஞ்சீவி மலை அரக்கர்கள் வசிக்கக்கூடிய, வஞ்சகர்கள் வசிக்கக்கூடிய ஊருக்குள்ள வரமாட்டேன்னு வானத்திலேயே தங்கி. இதெல்லாம் ஏன் அவ்வளவு சர்வ ஜாக்கிரதையா கம்பன் எழுதினான்னா, மலையை திருப்பி இங்கு வைத்து விட்டால் அந்த மலை எங்கன்னு, அந்த மலை வைத்த இடம் எங்கன்னு கேட்கலாம். நம்ம ஆட்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்பதற்குன்னு பலர் இருக்கிறார்கள் இல்லையா, மறுப்பாளர்கள் இருக்கிறார்கள் அல்லவா. அவர்கள் உடனே கேட்கலாம், அந்த சஞ்சீவி மலையை அனுமன் கொண்டு வந்து எங்க வைத்தான்? கம்பன் எவ்வளவு அழகாத புரிந்தான் பாருங்கள். தோன்றினன் எனும் அச்சொல்லின் முன்னம் வந்து, அனுமனது ஆரவாரத்தை கேட்டு ஜாம்பவான் அனுமன் வந்து தோன்றினான் என்ற சொல்லிய அந்த சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி நிலத்து அடி ஊன்றினன், பறந்து வந்த அனுமன் நிலத்துல கால் ஊன்றி நின்றான், கையில மலை இருக்கு. வஞ்சர் ஊர் வர ஏன்றிலது ஆதலின், வஞ்சக அரக்கரின் ஊருக்கு வர இயலவில்லை ஆதலால் கடவுள் ஓங்கல் தான் வான் தனில் நின்றது. தெய்வத்தன்மை உடைய மருந்தினை தன்னகம் கொண்டுள்ள அந்த சஞ்சீவி மலை வானத்திலேயே நின்றது. அனுமன் எய்தினான், அனுமன் மட்டும் பூமிக்கு வந்தான். அந்த மருத்துவ மலையில் இருக்கக்கூடிய மருந்து, அதில் காற்றானது எற்றுண்டு அந்த மருத்துவ மனத்தோட காற்று வீசன உடனே போர்க்களத்தில் இறந்து கிடந்த அனைவரும் உயிர்ப்பு பெற்றார்கள். இது சரியா அப்படின்னு கேட்டான். பழைய காலங்கள்ல ஒருவருக்கு ஏற்பட்ட நச்சு இருக்கு இல்லையா, விஷத்தன்மை, அத 4 நிலைகள்ல தான் குணப்படுத்த முடியும். ஒன்று, அந்த நச்சு எதனால் ஊட்டப்பட்டதுன்னு தெரிந்து சுவாசத்தின் மூலமாக நச்சு ஊட்டப்பட்டிருந்தால் அந்த நச்ச மாற்று மருந்தாக காற்றின் மூலமாகத்தான் கொடுத்து நீக்க முடியும். 2, திரவ வடிவில் ஏதாவது நச்சு கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த திரவ வடிவ நச்சு உடம்பிலே செரிக்கின்ற வரைக்கும் காத்து கொண்டிருக்கணும். அது செரிக்கப்பட்ட உடனே அந்த நச்சு விலகிடும், இயல்பான நிலைக்கு வரலாம். உண்ணக்கூடிய உணவின் மூலமாக நச்சு ஊட்டப்பட்டிருந்தால் அதற்கு உரிய மருந்தை கொடுத்து அந்த நச்சு முறிக்கணும்.
அல்லது வேறு பிற ஆயுதங்களினால் நச்சு ஏற்பட்டிருந்தால் அதை முறையாக அறுவை சிகிச்சையின் மூலமா வெளிக்கொண்டு வர. இந்த நச்சு பிரம்மாத்திரம் பட்டதினால அதனுடைய நஞ்சு எல்லோருடைய குருதியிலும் கலந்து செயலிழக்க செய்ததினால் இத்தகு நஞ்சினை மூலிகையினுடைய காற்று பட்டாலேயே நீக்கிவிடலாம் என்பதினால அந்த சஞ்சீவி பர்வதம் வானத்தில் நின்றது. அதனோடு காற்று மோதி அந்த மலரின் மணத்தோடு இந்த போர்க்களத்தில் வீசினவுடனே இறந்தவர்கள் எல்லோரும் உயிர்த்தார்கள். எப்படியா? காற்று வந்து அசைத்தலும் கடவுள் நாட்டவர் போற்றினர் விருந்து உவந்திருந்த புண்ணியர் ஏற்றமும் பெருவலி அழகொடு எய்தினார் கூற்றினை வென்று தம் உருவும் கூடினார். கம்பன் கிட்ட அந்த ஒரு அழகான இறந்தவன்னே சொல்லல பாருங்க. வானவர்களால் இதுகாரும் உபசரிக்கப்பட்டு கொண்டிருந்த இந்த வீரர்கள் இறந்த பின் சொர்க்கம் தானே, அதனால வானவர்கள் தானே சொர்க்கத்தில் அவர்களை உபசரிப்பார்கள். காற்று வந்து அசைதலும் அந்த மென்மையான சஞ்சீவி மூலிகையோடு காற்று இங்க வந்து வீசின உடனே கடவுள் நாட்டவர் போற்றினர் விருந்து உவந்திருந்த புண்ணியர். கடவுள் நாட்டவர்னா சொர்க்கம். சொர்க்கத்தில் உள்ள தேவர்களாலும் அரம்பையர்களாலும் பெரிதும் உபசாரத்தினுக்கு உட்பட்டிருந்த அத்துணை வீரர்களும், வீர சொர்க்கம் அடைந்த அத்துணை வீரர்களும் ஏற்றமும் பெருவலி அழகொடு எய்தினர். முன்பு இருந்த வலியை விட, முன்பு இருந்த ஆற்றலை விட, அழகை விட ஏற்றமாக விழித்து கொண்டார்கள். கூற்றினை வென்று யமனையும் வென்று தம் உருவும் கூடினர். தங்களினுடைய உடம்பினை மீண்டும் பெற்றார்கள், உயிர் வர பெற்றார்கள், உறுதியோடும் பொலிவோடும் எழுந்தார்கள். அறக்கரதம் ஆக்கைகள் அழிவு ஆழியில் கரக்கல் உற்று ஒழிந்தன ஒழிய கண்டன மரக்குலம் முதலவும் உய்ந்து வாழ்ந்தன குரக்கு இனம் உய்ந்தது கூற வேண்டுமோ. அடுத்த கேள்வி ஒரு கேள்வி வந்துடும். சரி, போர்க்களத்துல அந்த சஞ்சீவி மூலிகையினுடைய காற்று வீசியது. ராமனை சார்ந்த வானர வீரர்கள், இலக்குவன், ஏனைய படைத்தலைவர்கள்லாம் விழித்து கொண்டார்கள். இதே போலதான் அரக்கர்கள்ல இறந்தவனும் விழிச்சிருப்பான் அப்படின்னு கேட்டதுக்கு கம்பன் என்ன அழகா பதில் சொன்னான் பாருங்க. அரக்கர் தம் ஆக்கைகள், அரக்கர்களுடைய உடல்கள் அழிவில் ஆழியில் கரக்கலுற்று ஒழிந்தன ஒழிய அழிவில்லாத ஆழ்கடலிலே மறைந்து ஒழிந்தன போக. இல்ல கடல்ல கொண்டு போய் கொட்டினார்கள் அல்லவா, ஒழிந்தன போக கண்டன மரக்குலம் முதலவும் உய்ந்து வாழ்ந்தன. காணப்பட்டவாகிய மரக்குல முதலிய ஓருயிர் பொருள்களும் உயிர் பெற்று வாழலாயின. அரக்கர்களினுடைய பிணமெல்லாம் கடல்ல விழுந்துட்டதுனால கடல்ல விழுந்து மூழ்கி போன அந்த உடல்களுக்கு இந்த சஞ்சீவினி எந்த நன்மையும் செய்யல. ஆகவே குரக்கு இனம் உய்ந்தது கூற வேண்டுமோ, ஐயறி உயிராகிய குரங்கினம் உயிர் பெற்று உய்ந்ததை நான் கூறவும் வேண்டுமா, எல்லாம் உயிர் பெற்று எழுந்தன. கழன்றன நெடுங்கனை கறந்த புன் கடுத்து அழன்றில குளிர்ந்தன அங்கம் செங்கண்கள் சுழன்றன உலகையெல்லாம் தொழுவ தொங்கலின் குழன்ற பூங்குஞ்சியான் உணர்வு கூடினான். கழன்றன நெடுங்கனை கறந்த புன், உடம்பில் தைத்திருந்த நீண்ட அம்புகள் எல்லாம் தாமாகவே கீழே விழுந்தன. இது நடக்குமா அப்படின்னு கேட்டா உங்களுக்கெல்லாம் அனுபவம் உண்டான்னு தெரியாது. 2 அனுபவம் நான் சொல்லுகிறேன். கோடை காலத்துல சிலர் உடல்ல அந்த வெம்மையின் காரணமாக கட்டிகள் தோன்றும். அந்த கட்டிகள் உள்ள கிருமிகளினால் வேர் விட்டு இருக்கும்.
அந்த வேரோடு அது வெளியே வந்தாதான் அந்த இடத்துல அந்த புண்ணாரும். அதை வேரோடு வருவதற்கு என்ன செய்வார்கள்னா, நம்ம ஊர்ல எல்லாம் அதுக்கு மருந்து இருக்கா தெரியாது. என்னுடைய பாட்டனார் வாணியம்பாடியில இருந்தவர். வாணியம்பாடி என்பது ஒரு முகமதியர்கள் மையம் இன்றும். அந்த முகமதியர்கள் மத்தியில, இஸ்லாமியர்கள் மத்தியில ஒரு குறிப்பிட்ட மருந்து தயாரிப்பார்கள். அந்த மருந்து இப்ப இருக்கான்னு தெரியல, போய் கேட்டு வரணும். ஏன்னா நாங்கள்லாம் நிறைய பயன்படுத்தி இருக்கோம். அந்த மருந்துக்கு பேரு லிம்சான்னு பேர். சின்ன டப்பாவா இருக்கும், உள்ள தார் போல ஒரு கெட்டியான பசை இருக்கும். சின்ன டப்பான்னா இந்த கண்ணுக்கு மை எழுதக்கூடிய டப்பா போல இருக்கும். அதை என்ன செய்வார்கள்னா, நம்ம வீட்டில் பழந்துணி நம்ம கட்டியினுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரூபாய் வட்டத்திற்கு ஒரு துணியை வெட்டி அதுல இந்த லிம்சாவை ஒரு மென்மையான தகடு போல கத்தி போன்ற உபகரணத்தினால அந்த துணி முழுவதும் பரப்பி தடவி அதை மெல்ல இளஞ்சூட்டில் காண்பிப்பார். அது தடவப்பட்டது மெல்ல உருகும். அந்த உருகக்கூடிய நிலையில அந்த கட்டியின் மீது அதை ஒட்டி விடுவார்கள். இறுக்கமாக பிடித்துக் கொள்ளும். நீங்க வேற எதுவும் செய்ய வேண்டாம். 2 நாள் கழித்து அந்த ஒட்டப்பட்ட வில்லை அந்த கட்டியினுடைய வேர் பகுதியோடு பறித்து கொண்டு கழுவணும். ஒரு நல்ல குழிப்புண் தெரியும். அப்புறம் அதற்கு மருந்திட்டால் ஓரிரு நாட்கள்ல சரியாயிடும். அப்போ வேரோடு களையணும். அது போல கிராமங்கள் எல்லாம் பயன்படுத்தி இருப்பீர்கள் நினைக்கிறேன். ஏன்னா என்ன அனுபவத்தை தானே சொல்ல முடியும். கிராமங்கள்ல எல்லாம் நான் நகர வாழ்க்கைன்னு நான் வந்தது சென்னைக்கு பணிக்கு வந்தது தான். அதுக்கு முன்னாடி என் தந்தையாரோடு அவர் எங்கெல்லாம் பணிக்கு போனாரோ அங்கெல்லாம் போய் இருந்திருக்கோம். விளையாடுகின்ற பொழுது காலில் முள் குத்தும். முட்கள்ல 2 கடுமையான முள் இருக்கு. ஒன்று வேல மரத்தின் முள், மற்றொன்று வேலிகள்ல போடக்கூடிய முச்செடி வேலி காத்தான்னு பேர். அந்த முள், இந்த முள்ளினுடைய முனைகளை பார்த்தீங்கன்னா கருப்பா இருக்கும், அதான் நச்சு. அது காலில் ஏறி டக்குன்னு ஒடிஞ்சு போயிடும். அந்த முள்ளை நீங்க எடுக்கணும்னா அதை காட்டிலும் கூர்மையான ஒரு உபகரணத்தை கொண்டு கிளறி கிளறி எடுக்கணும். மாறாக அந்த முள் தைத்த இடத்துல எருக்கம் செடியினது பாலை சிந்துவார்கள். அந்த எருக்கம் பால் தோலினை மெல்ல என்ன செய்யும்னா வெப்பத்தினால் தளர வைக்கும். அந்த தோல் தளர்ந்து அந்த முள் பட்ட இடத்துல பால் படுகின்ற பொழுது அந்த தோலின் அது தளர்ச்சியை நீக்க உள்ள இருக்கிற தோல் மேல் நோக்கி தள்ளும். முள் வெளியே வந்து நம்ம ஊர் கள்ளிப்பாலுக்கே இந்த ஆற்றல் உண்டுன்னா, மக்களால் கண்டறியப்பட்ட அந்த வாணியம்பாடியில கிடைக்கக்கூடிய லிம்சாக்கே ஆற்றல் உண்டுன்னா, சஞ்சீவி மலை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஆற்றலுக்கு உண்டான. அப்ப தைத்த ஆயுதங்களை வேரோட புடுங்கிடும். கழன்றன தானாக கழன்று வெளியே வந்தது. நெடுங்கனை கரந்த புண் கடுத்து அழன்றில குளிர்ந்தன. அந்த ஆயுதங்கள் தாக்கின இடத்துல ஆயுதங்கள் வெளியே வந்த உடனே அந்த ஆயுதத்தினால் ஏற்படுத்தப்பட்ட புண்கள் கடுக்கல, வலிக்கல, மாறாக எரிச்சலை தரல, மாறாக குளிர்ந்து ஆறி போயின. அங்கம் உடம்பெல்லாம் இயல்பா ஒரு வடு இல்லாமல் மாறியது. செங்கண் சுழன்றன சிவந்திருந்த கண்கள் சுழலத் தொடங்கின.
உலகியலாம் தொழுவ உலகனைத்தும் தொழுவன ஆயின. எல்லாரும் வானத்தில் இருக்கிறவர்கள்லாம் இந்த சஞ்சீவி மலையையும் அதனது காற்று பட்டு எழுந்த வானரர்கள் வீரர்களை எல்லாம் தேவர்கள் தொழுதார்களாம். தொங்கலின் குழன்ற பூங்குஞ்சியான் உணர்வு கூடினான் மாலை போன்று சுருண்ட அழகிய முடியை உடைய இலக்குவன் உணர்வு பெற்று அப்படி உற்சாகமா எழுந்தான். யாவரும் எழுந்தனர் ஆர்த்த ஏழ் கடல் தாவரும் பேர் ஒலி செவியில் சார்தலும் தேவர்கள் வாழ்த்து ஒலி கேட்ட செங்கானான் யோகம் நீங்கினன் என இளவல் ஓங்கினான். யாவரும் எழுந்தனர். வானவர்கள் பக்கம் எத்துணை பேர் இறந்திருந்தார்கள் அத்தனை பேர் எழுந்தார்கள். ஆர்த்த ஏழ்கடல் தாவரும் பேர்வலி செவியில் சார்தலும் ஆரவாரித்து எழக்கூடிய 7 கடல்கள் ஒன்று சேர்ந்தது போல பெரியதோர் ஆரவாரம் வானரர்கள் பக்கம் இருந்து தோன்றியது. தேவர்கள் வாழ்த்தொலி கேட்ட செங்கானான் தேவர்களுடைய வாழ்த்து ஒலியை கேட்ட சிவந்த கண்களை உடைய திருமாலிங்க ராமன் யோகம் நீங்கினான் என இளவல் ஓங்கினான். யோக நித்திரையிலிருந்து எழுந்தான் போல இலக்குவன் எழுந்து நின்றான். அப்படியே இலக்குவனை பார்த்த உடனே ராமனுக்கு மகிழ்ச்சி ஆற தழுவி கொண்டான். ஓங்கிய தம்பியை உயிர் வந்து உள் உற வீங்கிய தோள்களால் தழுவி வெண்துயர் நீங்கினான் ராமனும் உலகில் நின்றில தீங்கு உள தேவரும் மறுக்கம் தீர்ந்தன. உயிர் வந்து உள்ளுற ஓங்கிய தம்பியை உயிர் வந்து உடம்பினுள் பொருந்தியதினால் உயிர் பெற்று உணர்வு பெற்று எழுந்த தம்பியை இலக்குவனனை ராமனும் வீங்கிய தோள்களால் தழுவி வெந்துயர் நீங்கினான். ராமனும் தன்னுடைய பூரிப்படைந்த தோள்களினாலே லக்குவனை ஆறத் தழுவி இதுகாரும் தான் கொண்டிருந்த துன்பங்களிலிருந்து விலகினான். உலகில் உள்ள தீங்கு நின்றில உலகில் தீங்காக உள்ளன எல்லாம் நில்லாமல் சென்றன. தேவரும் மறுக்கம் தீர்ந்தனர். தேவர்களும் தங்களுக்கு இனி நல்லது நடக்கும் இதுவரை நடந்த துன்பங்கள் இனி நடக்காது என்று தங்கள் கலங்கிய உள்ளங்களிலே தெளிவு பெற்றார்கள். அறம்பயர் ஆடினர் அமிழ்ந்த 7 இசை நரம்பு இயல் கிண்ணறம் முதல நன்மையே நிரம்பின உலகியலாம் உவகை நெய்விழா பரம்பின முனிவரும் வேதம் பாடினர். அறம்பயர் ஆடினர். வானவெளியில தேவர்குல பெண்கள் எல்லாம் நடனம் செய்தார்கள். அமிழ்ந்த 7 இசை நரம்பு இயல் கிண்ணறம் முதல நன்மையே நிரம்பின. அமிழ்தம் போன்று இனிய இசையை எழுப்பவல்ல நரம்பினால் உருவாக்கப்பட்ட கிண்ணறம் முதலிய இசைக்கருவிகள் உலகெல்லாம் மகிழ்ச்சியான ஒலியை நிரப்பின. உலகியலாம் உவகை நெய்விழா பரப்பின. உலகங்கள் எங்கும் மகிழ்ச்சியினால் செய்யும் நெய்யாடல் விழா பரவின. நெய்யாடல்னா வருடத்துல ஒரு முதல்ல நெய்யாடல்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். எங்கன்னா 2 நேரம் பண்ணுவார்கள். குழந்தைக்கு புண்ணியாவதனம் பண்ணுவது நெய்யாடல்னு பேரு. அதுபோல் ஆண்டுதோறும் பிறந்த நாள் கொண்டாடலுக்கு நெய்யாடல்னு பேர். இறந்தவர்கள் எல்லாம் மீண்டும் உயிர்த்ததனால இது ஒரு பிறப்பு தானே, நெய்யாடல் செய்தார்கள். நெய்யின்னா ஒண்ணும் இல்லை, எண்ணெய் தேய்த்து குளித்தல், வேற ஒண்ணும் இல்லை. முனிவரும் வேதம் பாடினர். முனிவரும் வேதங்களை உச்சரித்து மகிழ்ந்தார்கள். வேதம் நின்று ஆர்த்தன வேத வேதியர் போதம் நின்று ஆர்த்தன. வேதம் நின்று ஆர்த்தன வேத வேதியர் போதம் நின்று ஆர்த்தன புகழும் ஆர்த்தன ஓதம் நின்று ஆர்த்தன ஓத வேலையின் சீதம் நின்று ஆர்த்தன தேவர் சிந்தனை. வேதம் நின்று ஆர்த்தன வேதங்கள் மகிழ்ச்சியோடு ஆரவாரம் செய்தன. வேத வேதியர் போதம் நின்று ஆர்த்தன வேதம் பயின்ற அந்தணர்கள் தம் அறிவு நிலை பெற்று ஆரவாரம் செய்தார்கள். கடல்கள் உழந்துக்காருங்க. புகழும் ஆர்த்தன ஓதம் நின்று ஆர்த்தன. புகழும் ஆரவாரம் செய்தது கடல்களும் நின்று ஒலியை எழுப்பின. ஓத வேலையின் தேவர் சிந்தனை சீதம் நின்று ஆர்த்தன. அலைகளோடு கூடிய கடலை போல் தேவர்களினது சிந்தனையும் குளிர்ச்சியோடு நின்று ஆரவாரம் செய்தன
இதற்கு பிறகு நடந்து என்னன்றது அடுத்த வகுப்புல தொடரணும். ஏன்னா எனக்கு மற்றொரு பணிக்கு இப்போ ஒருவர் வந்துட்டார், அவரதை கொஞ்சம் முக்கியமா பார்க்கணும். அதனால இந்த பாட்டோட நிறுத்தின, அடுத்த வகுப்புல சேர்த்து எடுத்துக்கலாம். மன்னிக்க வேண்டும்.